ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெள்ளை கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு வச்சு குருமா தான் செய்ய போகிறேன். சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/2 கப் கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு 2ஆக கட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 1/2 கப் தேங்காய் கூட 5 முந்திரியும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். பட்டை வகை, சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்து பொரிய விட்டுடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு கருவேப்பிலை கொத்தியும் சேர்த்து நல்லா வதக்குனதும் 2 பச்சை மிளகாய் கீந்து சேர்த்துட்டு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு வேக வச்ச கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து கலந்து விட்டு கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்து கலந்து விட்டு கொதித்ததும் நறுக்கின மல்லித்தலையை தூவிட்டு